ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் தாங்க. தக்காளியும் புளியும் வச்சு ரசம் தான் வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோன்றதை பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வைப்பீங்க, பட் நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இது கூட வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடுகு, சீரகம் இது வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு, அது கூடயும் ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கூடவே தேவைப்படுற அளவு உப்பு, நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நான் எப்பயுமே அரைச்சி தாங்க ஆட் பண்ணுவேன். ஸோ தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி கரைசல் தேவைப்படுற அளவு மட்டும் ஊற்றிக்கலாங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரசம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கொதிக்க விட மாட்டாங்க, பட் நான் வந்து நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமா தான் ஆஃப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொதி வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாரெல்லாம் ரசம் வைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.